அனைவருக்கும் வணக்கம். ஆனி மாதத்துக்குரிய எங்களுடைய பிரதேச சபை கூட்டமானது இன்று காலை 9:30 மணியளவில் என்னுடைய தலைமையில் ஆரம்பமாகியிருந்தது. அந்த வகையிலே சிறப்பாக இந்த கூட்டம் ஆரம்பமாகி சிறந்த முறையிலே நடைபெற்று வந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து கூட்டத்தின் இறுதியிலே கௌரவ உறுப்பினர் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு கோரிக்கை, அதாவது எங்களுடைய பருத்தித்துறை பிரதேச சபைக்கு உட்பட்ட வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலத்துக்குள் இருக்கின்ற உடுத்துறை, ஆலியவளை, வத்திராயன் 3 கிராமங்களுக்கு ஊடாக, அதாவது மருதங்கண்ணி பகுதியால் உள்நுழைந்து வத்திராயன், ஆலியவளை, உடுத்துறை கிராமங்கள் ஊடாக செல்கின்ற அந்த பஸ் போக்குவரத்தானது வழமைக்கு மாறாக, இது தொடர்பாக நான் மிகவும் தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. வழமையாகவே பருத்தித்துறை டிப்போவிலிருந்து வருகின்ற பஸ்ஸானது பருத்தித்துறை மருதங்கண்ணி வீதியூடாக வந்து மருதங்கண்ணியிலிருந்து கடற்கரை தாளியடி சந்திக்கு வந்து தாளியடியிலிருந்து மருதங்கண்ணி கட்டக்காடு மாமுனை வீதியூடாக மாமுனை சென்று அதன் பிற்பாடு கேவில் செல்கின்ற ஒரு வழமை காணப்படுகின்றது. இது தொடர்ச்சியாக நீண்ட காலமாக நாங்கள் மீளக்குடியம் என்ற காலம் தொட்டு நடந்து வருகின்ற ஒன்று. அந்த வகையிலே இந்த மருதங்கண்ணி பிரதேசத்துக்குரிய மாமுனை கட்டக்காடு வீதியூடாக வளமையாக கடற்கரை வீதியூடாக செல்கின்ற பஸ் போக்குவரத்தானது சிறப்பாக நடைபெற்று வந்திருக்கின்றது. அந்த வகையில் யாழ்ப்பாணம் மற்றும் பருத்தித்துறை ஆகிய 2 சாலைகளுக்குரிய பஸ் சேவையானது இந்த கடற்கரை வீதியூடாகவே இடம்பெற்று வந்திருக்கின்ற பொழுது, கடந்த மாதம் 26ஆம் தேதி எங்களுடைய பிரதேச சபையினுடைய சபை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த நாளிலே மருதங்கண்ணி வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திலே உபகுழு கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அந்த கூட்டத்துக்கு எங்களுக்கு அழைப்பு வந்திருந்தது. ஆனால் எங்களுடைய சபை கூட்டம் என்பதால் எங்களால் அதிலே கலந்து கொள்ள முடியாது. அந்த வகையிலே அந்த டிசிசி உபகுழு கூட்டத்திலே இவர்கள் அதிலே பங்கு பற்றியவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள். இந்த மருதங்கண்ணி பாடசாலை வீதி ஊடாக இந்த சிடிபி பஸ் உள்நுழைந்து வத்திராயன், உடுத்துறை, ஆலியவளை ஆகிய கிராமங்கள் ஊடாக உள்வீதியால் சென்று ஆலியவளை பாடசாலை வீதி ஊடாக மீண்டும் மாமுனை கட்டக்காடு வீதி கடற்கரை வீதியிலே நுழைந்து போக்குவரத்தை மேற்கொள்வதென்று. உண்மையிலேயே அந்த குறித்த வீதிகள் எங்களுடைய பிரதேச சபையினுடைய ஆளுகைக்குட்பட்ட பிரதேச சபைக்கு சொந்தமான வீதிகளாக காணப்படுகிறது. இந்த பிரதேச சபைக்கு சொந்தமான எங்களுடைய வீதிகளை பயன்படுத்துவதாக இருந்தால் 1987ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க உள்ளூராட்சி அதிகார சபைகள் சட்டத்தின் கீழ் எங்களுடைய வீதிகளை பயன்படுத்துவதாக இருந்தால் எங்கள்கிட்ட கண்டிப்பாக அனுமதி எடுக்கப்பட வேண்டும். இதனை அந்த டிசிசி உபகுழு கூட்டத்திலே பங்கியவற்றிய யாரும் இது தொடர்பாக அறிவு இருக்கின்றதோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. அதிலே வலைப்படுத்துவதற்கு பிரதேச செயலாளரும் அந்த இடத்திலே தவறி இருக்கிறார்கள் என்றுதான் நான் கூற விரும்புகின்றேன். ஏனென்றால் இது தொடர்பாக ஒரு திணைக்களத்தினுடைய, அதாவது எங்களுடைய உள்ளூராட்சி அதிகாரத்துக்குட்பட்ட எங்களுடைய சபையினுடைய அதிகாரம் வழங்கப்பட்ட எங்களுடைய சபையினுடைய சட்ட ரீதியான இந்த விடயங்களிலே முடிவெடுக்கின்ற அதிகாரம் இந்த டிசிசி கூட்டத்துக்கோ அல்லது இந்த உபகுழு கூட்டத்துக்கோ இல்லை. அது தொடர்பாக எங்களுடைய சம்மதமோ எங்களுடைய அனுமதியோ இல்லாமல் இவர்கள் இவ்வாறு செய்ய முடியாது. அந்த வகையிலே இந்த விடயம் எனக்கு பருத்தித்துறை பிரதேச செயலகத்திலே நடைபெற்ற டிசிசி கூட்டத்திலே ஒரு விடயத்திலே இவ்விடயம் தெரிய வந்து நான் இந்த குறித்த சாலை பருத்தித்துறை டிப்போ முகாமையாளருக்கு தெரிவித்திருந்தேன். இவ்விடயம் தொடர்பாக அந்த வீதியால் செல்ல முடியாது என்பது தொடர்பாக நான் தெரிவித்திருந்தேன். அதிலே டிசிசி சேர்மனாக இருந்த ரஜீவன் அவர்களுக்கும் இது தொடர்பாக நான் கூறியிருந்தேன். ஆனால் சாலை முகாமையாளர் கூட்டம் முடிந்த பிற்பாடு என்னிடம் தெரிவித்திருந்தேன், இது தொடர்பாக நாங்கள் கதைத்து அந்த வீதியால் செல்வதா இல்லையான் தொடர்பாக முடிவெடுப்போம் என்று. அதன் பிற்பாடு 6ஆம் திகதி, இம்மாதம் 6ஆம் திகதி சனிக்கிழமை அந்த பகுதியாலே பருத்தித்துறை சாலைக்கு சொந்தமான இந்த அரச பேருந்தானது தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றது. அன்றிலிருந்து இன்று வரை அந்த பகுதியால் இந்த பஸ் போக்குவரத்து இடம்பெற்று வருகின்றது. இந்த பஸ் போக்குவரத்து இடம்பெறுவதால் எங்களுடைய வீதியானது பொதுவாகவே அகலங்குறைவு. பஸ் போக்குவரத்து இடம்பெறுவதற்கு ஏற்ற தராதரம் அல்ல. அந்த வீதி பிரதேச சபையினுடைய அதிகாரத்துக்குட்பட்ட பிரதேச சபைக்குட்பட்ட வீதியாக காணப்படுவதால் அதன்
வீதி இவ்வாறான போக்குவரத்து இடம்பெறுவதற்கு உகந்த வீதியாக இல்லை, அந்த தராதரம் இல்லை, அகலமும் இல்லை. அந்த வகையில் இந்த வீதியால் பயணிப்பது என்பது பொருத்தமற்ற ஒன்று. இந்த வீதியால் இந்த போக்குவரத்து செயற்பாடு நடைபெறுகின்ற போது இந்த கிராம மக்கள் பலர் என்னிடம் முறையிட்டிருக்கின்றார்கள். தொலைபேசியிலும் நேரடியாகவும் பலர் என்னிடம் முறையிட்டிருக்கின்றார்கள். இந்த வீதியால் இவ்வாறு பஸ் போக்குவரத்து இடம்பெறுவதால் எங்களுடைய பிள்ளைகள் மற்றும் தாங்கள் பல சிரமத்துக்குட்படுவதாகவும் இந்த போக்குவரத்து இருப்பதாகவும் இந்த வீதி பஸ் போக்குவரத்து உகந்ததில்லை என பலர் என்னிடம் முறப்பட்டிருந்தால், அதே நேரம் நான் அந்த பகுதியிலே இருப்பவன் என்பதன் அடிப்படையிலே அந்த வீதி இவ்வாறு போக்குவரத்து இடம்பெறுவதற்கு மிகவும் பொருத்தமற்ற ஒரு வீதியாக காணப்படுகின்றது. இந்த பகுதியால் போக்குவரத்து நடைபெறுவதற்கு எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் செல்கின்ற இந்த வீதியில் பயணிக்கின்ற இந்த முகாமையாளருக்கு எதிராக அவருக்கு நான் இது தொடர்பாக இந்த வீதி பயன்படுத்த முடியாது என்பதோடாக என்னால் கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. எந்த பதிலும் அவரால் அனுப்பப்படவில்லை. அதன் பிற்பாடு திரும்பவும் மீண்டும் என்னால் இன்னொரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாகவும் இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை. நாங்கள் அடுத்ததாக இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய அனுமதி இல்லாமல் இவ்வாறு எங்களுடைய வீதிகளை சட்டத்துக்கு முரணாக பயன்படுத்துகின்ற இந்த விடயத்துக்கு எங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு அமைய சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் இருக்கின்றோம். அந்த வகையிலே பொதுமக்களாகிய நீங்கள் அனைவருக்கும் இது தொடர்பாக நன்கு தெரியும். இந்த வீதியால் ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட இன்னல்கள், இந்த வீதியை பயன்படுத்துவதால் மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள், இந்த வீதி எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாக மக்களாகிய அனைவருக்கும் தெரியும். இந்த வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் ஒடுத்துறை கிராமத்துக்கூட செல்கின்ற வீதி தற்போதுதான் புனரமைக்கப்பட்டு வருகின்றது. அந்த வீதியால் பஸ் ஒன்று போவதாயிருந்தால் இறங்கி நின்று ஒருவர் வழிவிடுகின்ற ஒரு தன்மை தான் காணப்படுகின்றது. 10 அடி அகலங்கொண்ட இந்த வீதியால் 8.2 அடி அகலங்கொண்ட இந்த பேருந்தானது செல்வதென்பது மிகவும் பொருத்தமற்ற தன்மை காணப்படுகின்றது. இதிலே மக்கள் ஒரு சிலர் கூறுகின்ற விடயம், இந்த பஸ் இதாலே போக வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் கூறுகின்ற விடயம் மிகவும் தூரம் கடற்கரையிலிருந்து. நான் அந்த பகுதியில் இருப்பதால் நான் தெரிவிக்கின்றேன். மிகவும் அண்மையிலே 200 மீட்டர், 150 மீட்டர், 250 மீட்டர் இடைப்பட்ட பகுதியிலே மக்கள் வாழ்கின்றனர். கடற்கரை வீதிக்கு அண்மையிலும் பலர் வாழ்கின்றார்கள். 250 மீட்டர் 200 மீட்டரிலும் பலர் வாழ்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த வீதியால் இவ்வாறு போக்குவரத்து செல்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் செல்வதால் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாது. இந்த உள்வீதிகளால் செல்வதால் மக்கள் பல்வேறுபட்ட அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றார்கள். எதிர்காலத்திலும் எதிர்நோக்க கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கின்றது. அந்த வகையிலே மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் எங்களுடைய பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் செய்கின்ற இந்த விடயத்துக்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதி வழங்க முடியாது. அந்த வகையிலே நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நான் அந்த பகுதியின் வட்டாரத்தில் நேரடியாக அதிக வாக்குகளாலும் வென்று இன்று சபையினுடைய தவிசாளராக இருக்கின்றேன். அந்த வகையில் மக்களினுடைய நன்மை கருதி, நீண்டகால நன்மை கருதி, மக்களினுடைய விருப்பத்துக்கு மாறாக இன்றும் நான் செயற்பட போவதில்லை. அந்த வகையில் மக்களினுடைய விருப்பமும், மக்களுடைய நீண்டகால எதிர்பார்ப்பும், மக்களுடைய நீண்டகால அபிவிருத்தியும், மக்களுடைய எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு இந்த வீதியால் பேருந்து சேவை நடைபெறுவதை நான் முற்றுமுழுதாக எதிர்ப்பதோடு இந்த பருத்தித்துறை சாலை முகாமையாளருக்கும் தெரிவிக்கின்றேன். இந்த வீதியால் போக்குவரத்து இடம்பெறக்கூடாது. அவ்வாறு இடம்பெற்றால் கண்டிப்பாக தங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு இருக்கின்றோம். கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுப்போம். இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும். மக்களுக்காகவே என்றும் சேவையில் இருப்போம். அந்த வகையிலே மக்களினுடைய அபிவிருத்திக்கும் மக்களுடைய எண்ணத்துக்கும் மாறாக செயற்படுவதற்கு நாங்கள் விரும்ப மாட்டோம். ஒரு சிலருடைய அரசியல் செயற்பாடுகளுக்காக எங்களுடைய மக்களை நாங்கள் பலிக்கடாவாக்க விரும்பவில்லை. நன்றி. பஸ் போக்குவரத்து தொடர்பாக நடந்த இந்த கோரிக்கை தொடர்பாக, இந்த விடயம் தொடர்பாக ஒரு சில உறுப்பினர்கள் இந்த விடயம் தொடர்பாக கதைப்பதற்காக ஒரு உறுப்பினர் ஒருவரால் கோரிக்கை விடப்பட்டு இந்த விடயம் சபையிலே கதைக்கப்பட்ட போது இந்த பஸ் போக்குவரத்திற்கு கண்டிப்பாக விட வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய சபையினுடைய ஆளுங்கட்சியில் இருக்கின்ற எங்களுடைய சபையினுடைய உறுப்பினர்கள் ஒரு கடுமையாக விளங்காத்தன்மையாலே கதைத்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு நாம் விளக்கத்தை தெரிவிக்கும் போதும் சட்ட ரீதியாக எடுக்கப்பட்ட, எங்களுக்கு சட்ட ரீதியாக இது இருக்கின்ற அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க முற்பட்ட போது என்பிபியில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட எங்களுடைய சபைக்கு உறுப்பினர்களாக வந்த குறித்த 4 உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக குழப்பத்தை விளைவித்திருந்தார்கள். என்னால் சபையை கட்டுப்படுத்துவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவர்கள் குழப்புகின்ற ஒரு தன்மையிலே இருந்து செயற்பட்டார்கள். அந்த வகையிலே கௌரவ உறுப்பினர் ஒருவர்
இருக்கு தொடர்ச்சியாக என்னால் அறிவுறுத்தப்பட்ட போதும் அவர் தொடர்ச்சியாக எழுந்து நின்று என்னுடைய அந்த கூட்ட ஒழுங்குகளுக்கு அமைய கட்டுப்படுத்த முற்பட்ட போதும் அவர் தொடர்ச்சியாக கட்டுப்படாத தன்மை காணப்பட்டதால் அவரை கூட்டத்திலிருந்து வெளியேறுமாறு என்னால் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து ஏனைய 3 உறுப்பினர்களும் எழுந்து நின்று தாங்கள் வெளியே செல்வோம் என்று சொல்லி தெரிவித்து ஒரு உறுப்பினர் வெளியில் சென்றார். மற்ற 2 உறுப்பினர்களும் பின்னரும் வெளியே ஏறியிருந்தார்கள். மொத்தம் 4 பேரும் சபையிலிருந்து வெளியேறியிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக எந்த ஒரு கரிசனையும் இல்லை. இது மக்கள் தொடர்பாக எந்த ஒரு கரிசனையும் இருப்பதாக நான் காணக்கூடியதாக இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இந்த மக்கள் நலனில் சேர்ந்து செய்யணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை என்னால் அவதானிக்க முடியவில்லை. இது ஒரு பிழையான விடயம் என்பதை நான் அந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.